வணக்கம். இப்ப சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாஸ்போர்ட் ரினிவல். இப்போ வந்து நீங்களே வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி, அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணி, டைரக்ட்டா நீங்களே போயிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். டிராவல்ஸ்ல போனீங்கன்னா, கொஞ்சம் அதிக அமௌண்ட் கேட்பாங்க. இது ரொம்ப ஈஸி தான். நீங்க டைரக்ட்டா போனீங்கன்னா, 150க்குள்ளேயே முடிஞ்சிரும். 140, 150க்குள்ளேயே முடிஞ்சிரும். ஃபர்ஸ்ட்டு அப்பாயின்ட்மென்ட் புக் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். அந்த பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் சைட்ன்னு போய்க்கங்க. அதில புக் அப்பாயின்ட்மென்ட். இதில அப்ளிகேஷன் சென்டர் வந்து லிட்டில் இண்டியா இருக்கு. உங்களுக்கு வந்து நெறைய அப்ளிகேஷன் சென்டர் இருக்கு. உங்களுக்கு உங்க ஏரியாவுக்கு பக்கத்தில எது இருக்கோ, அத புக் பண்ணிக்கங்க. நம்பர் ஆஃப் அப்ளிகன்ட் இண்டிவிஜுவல். அப்பாயின்ட்மென்ட் டேட். அதாவது இந்த அப்பாயின்ட்மென்ட் டேட் வந்து இப்ப நெக்ஸ்ட் வீக் போக போறீங்கன்னா, 1 வீக் பிஃபோரே நீங்க வந்து புக் பண்ணிக்கங்க. ப்ரீ புக்கிங் பண்ணிக்கங்க. இது வந்து அப்பாயின்ட்மென்ட்க்கு வந்து ஃபீ எல்லாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரீ தான். ஸோ அப்பதான் ஈஸியா இருக்கும். இப்போ வந்து டுமாரோ போறீங்க அப்புட்ன்னா, டுடே அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ண போறீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்காது. இந்த கிரீன்ல இருக்க தான் அவைலபிள். இது வந்து எப்பயுமே வந்து 10 டூ 10:30 ஓப்பன் ஆகும் அப்புட்ன்னு சைட்ல போட்டிருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா 9:00 ஓப்பன் ஆயிடும். நீங்க 9:00 ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸ்லாட் அவைலபிள்ல இருக்கும். நீங்க புக் பண்ணிக்கலாம். எந்த டேட் வேணுமோ. சர்வீஸ் டைப் வந்து பாஸ்போர்ட். டைம் ஸ்லாட் வந்து 9லேருந்து 9:00 ஸ்டார்ட்டிங்லேருந்து 3:30 வரையும் இருக்கும். உங்களுக்கு எந்த டைமிங் வேணுமோ அந்த ஸ்லாட் நீங்க புக் பண்ணிக்கலாம். அது அப்ளிகன்ட் நேம் பாஸ்போர்ட்ல உள்ள மாரி போட்டுக்கங்க. அப்ளிகன்ட் மொபைல் நம்பர் வந்து சிங்கப்பூர் நம்பர்ல லைவான்னு இருக்கும். அத போட்டுக்கங்க. மெசேஜ் வரும். இமெயில் அட்ரஸ் குடுத்தீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் வந்து இமெயில் அட்ரஸ்க்கு சென்ட் ஆகும். சம்டைம் சென்ட் ஆகாது. ஓகேங்களா? அப்ப வந்து நீங்க வந்து புக் நவ் குடுத்துட்டு இங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட் நம்பர் குடுத்துருங்க. இப்போ வந்து நம்ப எப்படி வந்து பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ரினியூவல் அப்ளிகேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாஸ்போர்ட் ரினியூவல் அப்ளிகேஷன் போங்க. நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. எந்த மாரி நீங்க ரினியூவல் பண்ண போறீங்க? என்ன ரீசனுக்குன்னு. சில பேரு பாஸ் ரினியூவலுக்காக பண்ணுவீங்க. சில பேரு இப்ப ஸ்பவுஸ் நேம் ஆட் பண்றதுக்கு, இல்லன்னா அட்ரஸ் சேஞ்சஸ், இல்லன்னா வேற ஏதாவது பாஸ்போர்ட்ல மிஸ்டேக், ஆதார்ல மிஸ்டேக். ஸோ இந்த மாரி இருந்தவங்க ரீசன் இருக்கும். ஸோ என்ன ரீசனுக்கு நீங்க ரினியூவல் பண்ண போறீங்கன்னு நீங்க குடுத்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட் நீங்க அட்டாச் பண்ணணும். இப்ப ஸ்பவுஸ்னா இப்ப ஒய்ஃப் நேம் சேர்க்க போறீங்கன்னா, மேரேஜ் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். இப்ப வந்து கம்பெனி பாஸ் ரினியூவலுக்குன்னா 1 இயர் உங்க பாஸ்போர்ட்டுக்கு கீழ இருந்துச்சுன்னா, எதுவுமே தேவை கிடையாது. 1 இயர்க்கு மேல இருந்துச்சுன்னா, கம்பெனி லெட்டர் செலக்ட் பண்ணணும். இந்த ஆன்லைன் பாஸ்போர்ட் இருக்குல்ல, அதில போய்க்கங்க. இதுதான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணா தான் நம்ப உங்களோட யூசர் ஐடி லாகின்ல போயிட்டு நம்ப அப்ளிகேஷன் போட முடியும். சிங்கப்பூர் செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த பாருங்க, மேல பாருங்க ரிஜிஸ்டர்ன்னு இருக்கு. ரிஜிஸ்டர். இது எம்பசி போய்க்கங்க. எம்பசி வந்து சிங்கப்பூர். கிவன் நேம் வந்து உங்க பேரு, சர்நேம் உங்க ஃபாதர் நேமு எல்லாமே பாஸ்போர்ட்ல உள்ள மாரி நீங்க புக் பண்ணிக்கலாம். இனிமே எல்லா அப்ளிகேஷனும் உங்க பாஸ்போர்ட்ல உள்ள மாரி தான் நீங்க புக் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி. இதே இமெயில் ஐடி யூசர் நேமா வரணும் அப்டின்னா, நீங்க ஜஸ்ட் எஸ் குடுத்தா அதே ஓகே ஆயிடும். பாஸ்வேர்டு கன்ஃபர்ம் பாஸ்வேர்டு குடுத்துக்கங்க. கின் கொஸ்டின், கின் ஆன்சர் ஏதாவது உங்களுக்கு புடிச்ச கின்ட் குடுத்துக்கலாம். இப்ப ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதான் எல்லாமே ரெட் எரர் காட்டுது. இப்போ ரிஜிஸ்டர் பண்ண பிறகு நீங்க வந்து யூசர் லாகின் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். கிளிக் பண்ணிக்கங்க. அப்ளிகேஷன் இந்த அப்ளை ஃபார் ஆர்டினரி பாஸ்போர்ட்ன்னு ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க. அத நம்ம கிளிக் பண்ணணும். ஃபார் பாஸ்போர்ட் ரினியூவலுக்கும், நியூ அப்ளிகேஷனுக்கும். நியூ அப்ளிகேஷன் நீங்க சிங்கப்பூர்ல நம்ம போட முடியாது. ரினியூவல் மட்டும் தான் போட முடியும். ஓகேயா? இதான் பாஸ்போர்ட் டைப் அப்ளிகன்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் வரும். இதில பார்த்தீங்கன்னா, ரீஇஷ்யூ பாஸ்போர்ட். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ரீஇஷ்யூ பாஸ்போர்ட். ரீசனிங் ஆஃப் என்ன ரீசனுக்கு பண்ண போறீங்க? உங்க ஸ்பவுஸ் நேம் ஆட் பண்ண போறீங்க. அட்ரஸ் வந்து மிஸ்டேக்கா இருக்கு சேஞ்ச் பண்ண போறீங்க. இல்ல அதர்ஸ்னா உங்களோட கம்பெனி வந்து பாஸ் ரினியூவலுக்காக பண்றீங்க. பாஸ் ரினியூவலுக்குன்னா நீ கம்பெனி லெட்டர் குடுக்கணும். 1 இயர்க்கு மேல உங்க பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகாம இருந்துச்சுன்னா. ஸோ இந்த மாரி ரீசன் இருக்கும். ஸோ 1 இயர்க்கு கீழ
உங்க பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா, செகண்ட் ஆப்ஷன் நீங்க வேலிடிட்டி எக்ஸ்பயர் வித்தின் 3 இயர்ஸ் டியூ டூ எக்ஸ்பயர்ன்னு இருக்குல்ல, அத செலக்ட் பண்ணா போதும். நீங்க ஆதார் கார்டு இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணா போதும். கம்பெனி லெட்டர் தேவை கிடையாது. ஸோ என்ன ரீசனுக்காக நீங்க குடுக்குறீங்களோ, அந்த டாக்குமெண்ட் நீங்க அட்டாச் பண்ணணும் கண்டிப்பா. ஓகேங்களா? இந்த பாருங்க ஸ்பவுஸ் நேம் இருக்குல்ல, ஸ்பவுஸ் நேம்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் நீங்க ஆட் பண்ணணும். அட்ரஸ் சேஞ்சஸ்னா ஏதாவது உங்க ஆதார்ல அட்ரஸ் வந்து தப்பா இருக்கும். பாஸ்போர்ட்ல கரெக்ட்டா இருக்கும். அந்த மாரி சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, நீங்க கொஞ்சம் ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மல் தக்கல். தக்கல் போனீங்கன்னா, நீங்க 3, 4 டேஸ்லயே வந்துரும் பாஸ்போர்ட்டு. ஆனா வந்து நீங்க அதிகமா பே பண்ற மாரி இருக்கும். ஸோ நார்மல்னா மேக்ஸிமம் 10 டேஸ்லயே வரும். ஸோ நார்மல் கிளிக் பண்ணிக்கங்க. 36 பேஜ் எனஃப். இப்போ உங்களோட ஓல்டு பாஸ்போர்ட் அதாவது கரண்ட் பாஸ்போர்ட் எடுத்துக்கங்க. அதில உள்ள நேம் மாரி கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கங்க. கிவன் நேம்னா உங்க நேமு, சர்நேம்னா உங்க அப்பா நேமு. ஜெண்டர் மேல். இது எந்த நேம் சேஞ்சஸும் இல்ல. நோ, நோ. டேட் ஆஃப் பர்த் எல்லாமே உங்க பழைய பாஸ்போர்ட்ல உள்ள மாரி அப்படியே இருக்கணும். ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா மட்டும் நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கங்க. நோ சேஞ்சஸ்னா அதே மாரியே ஃபில் பண்ணிக்கங்க. நீங்க அவுட் ஆஃப் சிங்கப்பூர்ல பொறந்திருக்கீங்களான்னு கேட்டுருக்காங்க. கண்டிப்பா நோ. அப்படி எஸ்ஸா இருந்தா எஸ் குடுத்துக்கங்க. ஸ்டேட் தமிழ்நாடு. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பொறந்தீங்கன்னு கேட்பாங்க. தஞ்சாவூர். அந்த மாரி இருக்கு. இது பண்ணிக்கங்க. மேரேஜ் ஸ்டேட்டஸ் சிங்கிள். ஸோ இட் இஸ் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியன் பை பர்த். பான் கார்டு இருந்தா அப்டேட் பண்ணலாம். ஆதார் ஓட்டர் ஐடி இருந்தா அப்டேட் பண்ணலாம். இல்லன்னா விட்டுருங்க. நோ ப்ராப்ளம். எம்ப்ளாய்மென்ட் டைப் பிரைவேட். எஜுகேஷன் வந்து கிராஜுவேட் அண்ட் எபோவ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஈசிஆர்ல வரும். அப்புறமா 10த்துக்கு கீழ படிச்சவங்க ஈசிஆர்ன்னு வரும். இது ஆட்டோமேட்டிக்கா நீங்க செலக்ட் பண்ணும்போதே இங்க வந்துரும். ஸோ, நோ ப்ராப்ளம். கிராஜுவேஷன் கிராஜுவேட் அண்ட் எபோவ்னால அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா நான் ஈசிஆர்ன்னு வந்து நம்ம செலக்ட் பண்றோம், எஸ் பண்றோம். இது வந்து நோ குடுக்கணும். ஆதார் நம்பர் கண்டிப்பா அப்டேட் பண்ணணும். சிங்கப்பூர்ல ஏதாவது இந்தியாவுல ஏதாவது கவர்மெண்ட் ஐடி நீங்க சப்மிட் பண்ணணும். பாஸ்போர்ட் ரினிவலுக்கு. ஓகே. இப்போ வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ்ல வந்து உங்க ஃபாதர் நேமு, அதுவே பாஸ்போர்ட்லயும் இருக்கும். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் எல்லாமே. மதர் நேம், ஃபாதர், மதர் இல்லாதவங்க சாரி. அவங்களுக்கு வந்து நீங்க வந்து கார்டியன் நேம் இருக்கும். கார்டியன் நேம் குடுத்துக்கங்க. பிரசன்ஸ் ஆஃப் அப்ளிகன்ட் இஸ் நாட் மேனிட்டரி அட் த இந்தியன் அட்ரஸ். இது வந்து இந்தியன் அட்ரஸ் மேனிட்டரியா இல்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ உங்க பாஸ்போர்ட்டோட அட்ரஸ் இந்தியா அட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ் சேஞ்சஸ் பண்றவங்க, இப்போ வந்து ஆதார்ல, பாஸ்போர்ட்ல மிஸ்டேக்கா இருக்குன்னா, அந்த கரெக்ட்டான அட்ரஸ் வந்து நீங்க குடுக்கணும். இப்ப அட்ரஸ்ல மிஸ்டேக் இல்லாதவங்க அப்படியே அப்டேட் பண்ணிக்க வேண்டியது தான். பாஸ்போர்ட் பார்த்து. பின் கோட். இந்த மொபைல் நம்பர் இருக்கு பாருங்க. மொபைல் நம்பர் வந்து இந்தியா நம்பர் உங்க ஃபாதர் நம்பர், மதர் நம்பர், உங்க ஃபேமிலி நம்பர்ல யாராவது ஏன்னா போலீஸ் வந்து கால் பண்ணுவாங்க. இமெயில் ஐடி குடுத்துக்கங்க. உங்க போலீஸ் ஸ்டேஷன், உங்க ஏரியாவோட போலீஸ் ஸ்டேஷன் நீங்க குடுக்கணும். அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் உங்களுக்கு கால் வரும். அந்த நீங்க மேல குடுத்துருக்க நம்பருக்கு. ஓகேங்களா. உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தெரியல அப்புட்ன்னா, நோ யுவர் லொகேஷன் குடுத்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அதில கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க போலீஸ் ஸ்டேஷன் காட்டும். அவைலபிளா காட்டும். அத வந்தீங்க நீங்க ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் நம்பர கண்டிப்பா குடுக்கணும். கரெக்ட்டா குடுத்துருங்க மொபைல் நம்பரு. ஏன்னா போலீஸ் வந்து அந்த மொபைல் நம்பருக்கு தான் கால் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதாவது உங்க சன்னு உங்க சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றாங்க. உங்க ஃபாதர் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றாங்க. அந்த மாரி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உண்மையா, பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அத பார்த்துட்டு அவங்க இது பண்ணிருவாங்க. இது வந்து அதர் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து எஸ் குடுங்க. ஏன்னா சிங்கப்பூர்ல நீங்க வந்து எந்த அட்ரஸ்க்கு பாஸ்போர்ட் டெலிவரி ஆகணும் அப்புட்ன்னு இருக்கு. அத கரெக்ட்டா குடுத்து, ஃபோன் நம்பர் குடுத்து, நெக்ஸ்ட் குடுங்க. அட்ரஸ் வந்து பாஸ்போர்ட் வந்து இங்க டெலிவரி ஆயிடும். எல்லா அப்ளிகேஷன் முடிஞ்சு, எல்லாமே ஓகே ஆன பிறகு, எமர்ஜென்சி கான்டாக்ட் சிங்கப்பூர்ல யாராவது ஃப்ரெண்டோ, ஃபேமிலியோ, இல்ல ஃபாதரோ, மதரோ யாரா இருந்தாலும் அவங்க எமர்ஜென்சி நம்பர் குடுத்துக்கங்க. ஜஸ்ட் ஃபார்மாலிட்டீஸ் தான். நீங்க ஃபோன் அட்டெண்ட் பண்ணலன்னா மேபி அவங்களுக்கு மெசேஜ் போகும். இமெயில் ஐடியே தேவையில்ல. நெக்ஸ்ட் குடுத்துக்கங்க. இது வந்து உங்களோட பாஸ்போர்ட் ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் அதாவது கரண்ட் பாஸ்போர்ட். ரினியூவல் பண்றதுக்கு முன்னாடி உள்ள பாஸ்போர்ட் இருக்கும்ல, அதில வந்து பாஸ்போர்ட் நம்பர் குடுத்துக்கங்க. பிளேஸ் ஆஃப் இஷ்யூ எந்த பிளேஸ் ஆஃப் இஷ்யூல வந்து அதுவும் பாஸ்போர்ட்லயே இருக்கும். அதையும் அப்டேட் பண்ணிக்கோங்க.
டேட் ஆஃப் இஷ்யூ, எக்ஸ்பைரி டேட் எல்லாமே பாஸ்போர்ட்ல இருக்கும். அப்டேட் பண்ணிக்கங்க. இந்த ஃபைல் நேம் இருக்கு பாருங்க. இந்த ஃபைல் நேம்ல உங்க பாஸ்போர்ட்ல கடைசி பேஜ்ல அட்ரஸ்க்கு கீழ இருக்கும். இப்ப நான் இத காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க. மேல உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அட்ரஸ்க்கு கீழ இருக்கும் அந்த ஃபைல் நம்பர். இந்த ஃபைல் நம்பர பார்த்து அப்டியே டைப் பண்ணிக்கங்க மிஸ்டேக் இல்லாம. இதெல்லாம் டீட்டெயில்ஸ் நாட் அவைலபிள் தான். இதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி நாட் இஷ்யூ ஆயிருக்கா? எஸ்னா எஸ்ன்னு குடுங்க. நோன்னு குடுங்க. நோ. மேக்ஸிமம் இதுல ஏதாவது உங்க மேல கேஸ் இருக்கா? நீங்க எதுவும் இன்வால்வ் ஆயிருக்கீங்களா? இல்ல இந்த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? அப்படின்னு மோஸ்ட் டிக்ளரேஷன் கேட்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நோ குடுத்துங்க. அப்படி ஏதாவது படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, எஸ் குடுத்துக்கங்க. இல்லன்னா டோட்டலி நோ குடுத்துக்கங்க. ரொம்ப ஈஸி தான். நம்மளே சப்மிட் பண்ணி, நம்மளே வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். அப்பாயின்ட்மென்ட் மட்டும் நீங்க கரெக்ட்டா புக் பண்ணீங்கன்னா ஈஸி தான். ஓகேங்களா? இப்போ புக் பண்ண பிறகு இப்படிதான் வரும். இதுதான் உங்களுக்கு நியூ பாஸ்போர்ட் வரப்போது. நியூ நியூ பாஸ்போர்ட்டோட பேஜ். நீங்க ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா, நீங்க செக் பண்ணிக்கங்க. எல்லாமே டேட் ஆஃப் பர்த், நேமு, அட்ரஸ் எல்லாமே. ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து செக் பண்ணிக்கங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தா நீங்க கோ பேக் போயிட்டு நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். அப்படி எதுவும் மிஸ்டேக் இல்லன்னா, நீங்க ஜஸ்ட் ஓகே குடுங்க. ஓகே குடுத்தா சப்மிட் ஆயிடும். ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ண பிறகு திருப்பி எடிட் பண்ண முடியாது. ஏதாவது அப்ளிகேஷன்ல தப்புனா, நீங்க புது அப்ளிகேஷன் தான் போடணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம், சம்மரீஸ் இப்ப இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, ஒரு தடவ செக் பண்ணிக்கங்க. எல்லாமே ஓகே அப்படின்னா, நீங்க வந்து ஜஸ்ட் அக்ரி குடுத்து, பிளேஸ் வந்து சிங்கப்பூர் போட்டுக்கங்க. டேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம எதுவும் எடிட் பண்ண முடியாது. சப்மிட் பண்ணிக்கங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தா கோ பேக் போங்க. ஆஃப்டர் சப்மிட் பண்ண பிறகு எதுவுமே பண்ண முடியாது. மிஸ்டேக்கா இருந்தா நியூ அப்ளிகேஷன் தான் திருப்பி நம்ம பண்ணணும். ஓகே. எஸ் ஆல் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட். எஸ் குடுங்க. ஓகே. இப்ப பாருங்க, தேங்க் யூ வந்துருச்சு. அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு. இப்ப திருப்பி நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணது எப்படி எடுக்கணும்னா, அப்ளிகேஷன் ஹோம் பேஜ் போயிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க கீழ. அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணி பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. இதையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஃபார்ம டவுன்லோட் பண்ணிக்கங்க. பிரிண்ட் அவுட் பண்ணிக்கங்க. பிரிண்ட் அவுட் பண்ணிட்டு, இதில மேல வந்து 2 இன் 2 பாஸ்போர்ட் சைஸ் ரினிவல் ஃபோட்டோ நீங்க ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணணும். அதுக்கு கீழ சைன் பண்ணணும். பாஸ்போர்ட் ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு போங்க. இந்த பாருங்க இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்க எடுத்துட்டு போணும். ஆன்லைன் ஃபில் அப்ளிகேஷன், ஆதார் கார்டு காப்பி, கம்பெனி லெட்டர் இருந்துச்சுன்னா கம்பெனி லெட்டர், கம்பெனி மேரேஜ் சர்டிஃபிகேட். இப்போ வந்து சில பேர் மேரேஜுக்கு ஒய்ஃப் நேம் சேர்க்க சொல்லணும். மேரேஜ் சர்டிஃபிகேட் குடுக்கணும். அட்ரஸ் சேஞ்சஸ்னா அட்ரஸ் சேஞ்ச் ஆதார் கார்டு, ஒரிஜினல் பாஸ்போர்ட் எடுத்துட்டு போணும். 2 இன் பாஸ்போர்ட் எடுத்துட்டு போணும். ஸோ இந்த மாரி டாக்குமெண்ட்லாம் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தான். நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஸோ மச்.